கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சேலத்தில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், தற்போது மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கா? அவசர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகிறதா? நிச்சயமாக. அதாவது கொல்கத்தாவில் பெண் டாக்டர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை கண்டித்துதான் நாடு முழுவதும் மருத்துவர்கள் தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவர்கள் இந்த போராட்டத்தை நேற்று முதலே கையெழுத்திருக்கிறார்கள். அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவர்கள் அனைவரும் இன்று காலை 1 மணி நேரம் அவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது புற நோயாளிகள் பிரிவு பகுதியை அவர்கள் புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை பொறுத்தவரை ஒரு தவிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதாவது பெண் டாக்டர் பாலியல் துன்புறுத்தல் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தான் அரசு மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவசர சிகிச்சைகள் அனைத்தும் எப்பொழுதும் போல நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல தனியார் மருத்துவமனைகளிலும் இன்று காலை 6 மணிக்கு தொடங்கிய அந்த புறநோயாளிகள் பிரிவு சிகிச்சை புறக்கணிப்பு என்பது நாளை காலை 6 மணி வரை தொடர்கிறது. சேலத்தை பொறுத்தவரை பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் இன்று காலை 6 மணி முதலே புறநோயாளிகள் பிரிவு அந்த சிகிச்சை என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோலதான் சேலம் அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக நேற்று காலை முதலே அமைதி பேரணி, அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மெழுகுவத்தி ஏந்தி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது. இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு புறக்கணிப்பு ஆகியவை தொடர்ந்து ஒரு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக புறநோயாளிகள் மட்டும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். இதேபோல கோவையிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், கோவையை பொறுத்த வரைக்கும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் எவ்வளவு மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்காங்க, என்னென்ன சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லலாம். நாடெங்கிலும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கொல்கத்தா ஆர்ஜே கர் மருத்துவமனை கல்லூரியில் படிக்கும் முதுநிலை பட்டதாரி பெண் மருத்துவ மாணவியினுடைய படுகொலை சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இதை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டம் நடைபெறும் நிலையில்தான் கோவையிலும் இந்த போராட்டம் வீரியமடைந்திருக்கிறது. குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். அதே போல தற்பொழுது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் முதுநிலை பயிற்சி மருத்துவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்ட அரசாங்க தலைமை மருத்துவமனை பொறுத்தவரையில் கோவை மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டத்தை சார்ந்தவர்களும் பலரும் இந்த பகுதிக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்வார்கள். குறிப்பாக திருப்பூர், நீலகிரி போன்ற மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதிக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் நாள்தோறும் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்வார்கள் புறநோயாளிகளாக. அந்த சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் இங்க இருக்கக்கூடிய முதல்வரிடம் நிர்மலா அவர்களிடம் பேசும்பொழுது அவசர சிகிச்சை பிரிவிலும் அதே போல உள்நோயாளர் பிரிவிலும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர்களுக்கான சிகிச்சை என்பது தொடர்ந்து மருத்துவர் வாயிலாக தரப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த வளாகத்தில் தற்பொழுது தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கோவை மாவட்ட அரசாங்க தலைமை மருத்துவமனை மட்டும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது மட்டுமின்றி தனியார் இந்திய மருத்துவ சங்கத்தை சார்ந்தவர்களும் மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கோவை மாவட்ட அரசாங்க தலைமை மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மருத்துவ சேவை பாதிப்பை பொறுத்தவரையில் புறநோயாளிகளுக்கான பாதிப்பு என்பது இருக்கிறது. ஆனால் அவசர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உள்நோயாளிகளாக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களுக்கும் உரிய மருத்துவம் தொடர்ந்து மருத்துவர்களால் தரப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.